17.8.2ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், அதாவது ஓவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமேல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக் செல்லோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So the mature ovum or egg is spherical in shape. என்ன ஷேப்ல இருக்கும்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். The ovum almost free of yolk, அதாவது யோக்ல இருந்து விடுபட்டதா இந்த ஓவம் வந்து இருக்கு. இது என்ன கண்டெயின் பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it contains abundant cytoplasm and the nucleus. சைட்டோபிளாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் போர்ஷன். அந்த போர்ஷன்ல தான் இந்த நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எங்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவம்குள்ள. The ovum is surrounded by 3 membranes. ஓவத்தை சுத்தி பாத்தீங்கன்னா 3 மெம்பரேன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. The plasma membrane is surrounded by the inner thin zona pellucida and the outer thick corona radiata. So plasma membrane சுத்தி பாத்தீங்கன்னா zona pellucida அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அது சுத்தி பாத்தீங்கன்னா outer thick corona radiata அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. The corona radiata is formed of follicle cells. So இத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரானுலோசா செல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக உள்ள ஒரு ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும்ல, இதுதான் வந்து ஜோனா பெலிசிடா. இது சுத்தி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து சுத்தி நிறைய மெம்பரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் லேயர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல செல்ஸ் வந்து நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து பிரேக் ஆகும். ஓவலேஷன் போது பிரேக் ஆகி வெளியே வரும். ஸோ இதை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஃபோலிகல் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த கிரானுலோசா செல்ஸ் அப்படிங்கிறது இதுதான் என்ன சொல்றாங்கன்னா செல்ஸ் ஆஃப் கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதாவது ஓவத்தை சுத்தி பாத்தீங்கன்னா மெம்பரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மெம்பரைன்ஸ் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த இன்னர் தின் ஜோனா பெலிசிடா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதை சுத்தி பாத்தீங்கன்னா அவுட்டர் திக் கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபோலிகுவல் செல்ஸ் தான், அதாவது கிரானுலோசா செல்ஸ் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணுது. The membrane forming the surface layer of the ovum is called vitelline membrane. இந்த மெம்பரைன் வந்து ஃபார்ம் ஆகுது சர்ஃபேஸ்ல, அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, இதனோட சர்ஃபேஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லேயர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா vitelline membrane அப்படின்னு சொல்லுவாங்க. The fluid filled space between the zona pellucida and the surface of the egg is called perivitelline space. அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா zona pellucida. ஸோ இதுக்கும் அதே போல இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த எக்கோட சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸ் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெரிவீட்டல்லைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எக்ஸெல்லோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பியூபர்ட்டி. த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் in both male and female becomes functional and an increase in sex hormone production resulting in puberty. அதாவது பியூபர்ட்டி ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஆகட்டும் ஒரு ஃபீமேல் ஆகட்டும் செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல. ஸோ அதனோட செக்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் அண்ட் மேல் அதனோட ஃபங்க்ஷனல் வந்து அந்த கோனட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ்ல அந்த செல்லோட ஃபார்மேஷன்ஸ் ஃபங்க்ஷனல் எல்லாம் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் எல்லாமே நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிசல்ட்டிங் இன் பியூபர்ட்டி. திஸ் ஃபினாமினான் டென்ஸ் டு ஸ்டார்ட் இயர்லியர் இன் ஃபீமேல்ஸ் தென் இன் மேல். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுது மேலை விட. ஜெனரலி பாய்ஸ் அட்டெண்ட் பியூபர்ட்டி பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 13 to 14 years. பாய்ஸ் வந்து எப்போ வந்து பியூபர்ட்டி அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து ரீச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 to 14 years அந்த ஏஜ்ல தான் வந்து இவங்க வந்து இந்த பியூபர்ட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து அடைகிறாங்க. வைல் கேர்ள்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல் கேர்ள்ஸ் ரீச் த பியூபர்ட்டி பிட்வீன் 11 to 13 years. ஸோ 11 to 13 yearsலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீச் ஆயிடுறாங்க. இன் மேல் த ஆன்செட் பியூபர்ட்டி இஸ் ட்ரிகர்டு பை த செக்ரேஷன் ஆஃப் தி ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் இன் த டெஸ்டிஸ். இன் ஃபீமேல் த செக்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோகஸ்டிரான் ஃப்ரம் தி. அதாவது மேல்ல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டாஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இதனோட செக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக இதுதான் வந்து ட்ரிகர் பண்ணுது. த ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி ட்ரிகர்டு பை தி செக்ரேஷன் ஆஃப் தி ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் இன் த டெஸ்டிஸ். அதே போல ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோகஸ்டிரான் இந்த ரெண்டோட செக்ரேஷன் தான் வந்து என்ன பண்ணா ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. The puberty அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் பண்ணுது. The secretion of both male and female hormones are under the control of the pituitary, gonadotrophin, in luteinizing hormone and follicle stimulating hormone. So இது வந்து பாத்தீங்கன்னா under control pituitary gland ஓட